அத்தாடி, இது என்ன இதுங்க ரெண்டு இங்கே வந்து நிற்கிதுங்க. பிள்ளைக்கு உடம்பு செல்ல ஊசி போட்டு வந்தோன்னு தெரிஞ்சுது. என்னை இன்னைக்கு உரைச்சி உப்பு கண்டம் போட்டுருவானே இந்த ஆளு. அக்கா இதை வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எதுவும் வந்திருப்பாங்களோ. ம், ஏற்கனவே அதனால தானே இந்த சின்ன பொண்ணை கொக்கி போட்டு வச்சிருந்தேன். ம், வாங்க மாப்பிள்ள வாங்க. ஏமா வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? நாங்க உள்ள வந்து விருந்து சாப்பிடலாம் வரல. எங்க பொண்ணை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அதானே பார்த்தேன். நான் கூட நம்மளை தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்களோ நினச்சேன். யாரு பிள்ளைய கொடு, நான் கூட்டிட்டு கிளம்புறோம். பிள்ளைய கொடுக்கறதா? அது கொடுக்க முடியாது. என்னம்மா இப்படி பேசுற? புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை சச்சரவு இருக்குதான் செய்யும். அதுக்குன்னு சின்ன பிள்ளை என்ன பண்ணும்? அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இங்கே பாருங்க, இது என் புள்ள என்கிட்ட தான் இருக்கும். நான் அப்படி எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்க முடியாது. யாரு புள்ள மேல உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கா? ஏன் எங்களுக்கெல்லாம் உரிமை இல்லாமையா இருக்குது? பிள்ளைய கொடு முதல்ல. அன்னைக்கு வேணான்னு தூக்கிட்டு வந்து கொடுக்கும்போது தெரியலையா உங்க புள்ளன்னு? இன்னைக்கு தான் தெரியுதோ? அம்மா நிஜமா புள்ள இல்லாம வீடு வீடாவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராத்திரியெல்லாம் தூங்கவே முடியல. பிள்ளைய கொடுவோம்மா. இங்க இருங்க, புள்ள பெத்த தாய் கூட இருக்கிறது தான் சட்டம். இப்படி நான் யார்கிட்டயெல்லாம் பிள்ளைய விட்டுத்தேன். இன்னைக்கு என் புள்ள காய்ச்சல் வந்து கிடக்குறான். இது பிள்ளைக்கு காய்ச்சலா? என்ன சொல்ற? என்ன ஆச்சு? இந்தா ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நடிக்காதீங்க. இன்னைக்கு இப்படி பதறீங்களே. நேற்று அவர் கூட்டிகிட்டு வரும்போது வீட்டில் தானே இருந்திருப்ப நீ. ஏன் பிள்ளைய விட்டுட்டு போடான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன வாயில் என்ன கொழுக்கட்டையாக இருந்துச்சு? வேணாம் நோண்டான்னு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டீங்க. அப்புறம் என்ன? இதுக்கு தான் சொன்னேன் இவகிட்ட எல்லாம் வந்து கெஞ்ச வேணாம், பிள்ளைய அப்படியே விடுவோன்னு. நீ எங்க கேட்ட? உமா நிஜமாவே அவன் இப்படி கூட்டிட்டு போகும்போது நான் அத்தனை தடவை சத்தம் போட்டேன், பிள்ளைய உங்களோட பிரச்சனையில தலையிட வைக்காதீங்க அப்படின்னு. கேட்கவே இல்லை அவன். உன் தம்பியும் உன் பேச்சை கேட்கல, அப்புறம் எதுக்கு நான் உன் பேச்சை கேட்கணும்? என் புள்ள என்கிட்ட தான் இருக்கும். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. உமா இப்படி பண்ணாத உமா. புள்ள இல்லாம நிஜமா வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தினமும் நானே பக்கத்துல வச்சு பார்த்துட்டு இல்லைன்னு சங்கடமா இருக்கு. இது நல்ல கூத்தால இருக்குது. நான் வைக்காம தான் இந்த புள்ள வந்துச்சா? நான் வேணாமா, என் புள்ள மட்டும் வேணுமா? நல்லா இருக்குது உங்க ஆட்டம். என்ன உமா இப்படி பேசுற? இங்க பாரு, இது என் புள்ள, மொத்த உரிமையும் எனக்கு தான் இருக்கு. இங்க பாரு, நீ பிள்ளைய பார்க்குற லட்சணம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு உடம்பு முடியலனானே 3000 கூட கையில காசு இல்லாம உங்க அண்ணி கொடுத்த காசுல பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்தோம். அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, பிள்ளைய கொடு. அண்ணே, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா என் விஷயத்துல தலையிடாத சொல்லிவிட்டேன் தானே. உனக்கெல்லாம் நல்லது சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு தானே மறுவேலை பார்ப்பேன். நீயும் சரி இந்த அம்மாவும் சரி, என்னத்தான் உங்களுக்கெல்லாம் கூட கும்பிடு போட்டாலும் நல்லதே செஞ்சாலும் அதை பொல்லாப்பு தான் வந்து தீரும். இனிமே நீயாச்சு உன் குடும்பமாச்சு. உன் குடும்ப விஷயத்துல தலையிட்டேன்னு வையி, இந்தா அங்க செவுத்துல அடிச்சு கிடக்க பத்திய சாணி அதை என் முகத்துல கொண்டு வந்து அடி. கஷ்டம்னா நம்ம வேணும், கஷ்டம் முடிஞ்சு போச்சுன்னா நீ யாரோ. ஏக்கா பார்த்தல்ல, கூட பிறந்த அண்ணன் நிலமையே இந்த லட்சணம் போது நம்மளாம் ஏமாத்துறோம். நீ வாக்கா, அவ வச்சுட்டு பார்க்கட்டும், ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்க வைக்கட்டும். அப்பதான் நம்ம அருமை என்னன்னு தெரியும். ஆமா, நாங்க கட்டாமத்தான் எல்லாம் இருப்போம்னு நினைச்சீங்களோ? இப்ப கூட என் பிள்ளைக்கு 3000 ரூபாய் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எப்படி உங்க அண்ணியோட காசை வாங்கியா? இப்படி சொல்றதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஒண்ணு திருட வேண்டியது, அண்ணன் பாக்கெட்ல இருந்து சொரண்ட வேண்டியது, இல்ல புருஷன் வீட்டுல இருந்து நக்கரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. இதே ஒரு பொழப்பு. ஏக்கா நீ வாக்கா, அவ வச்சு பார்த்தாலும் சரி பார்க்காம போனாலும் சரி. நீ கம்மன இருடா, உள்ளடா, நம்ம வீட்டு வாரிசுடா. ஏக்கா நமக்கு மட்டுமா வாரிசு? ஏன் அவளுக்கு இல்லையா? இத்தனை வருஷம் பார்த்தோம்ல, பார்க்கட்டு விடு. நீ வா, வண்டியில ஏறு முதல்ல. ஏமா உனக்கே தெரியும், பிள்ளைய பார்க்கறது அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் அவளை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடணும், ஒடியாறணும், எவ்வளவோ செலவு இருக்கு. பிள்ளைய பெற்றவன் நான் தானே. என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. அக்கா வந்து வண்டியில ஏறுன்னு சொன்னேன். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எப்படி பிள்ளைய போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. பாவம் அன்பு குட்டி, ஒன்றும் அறியாத பிஞ்சு, அதை போய் இப்படி படுத்துறாங்க. அக்கா வரியா இல்லையா? ஏய் போறியா இல்லையா? அப்ப நீ அவங்கவுங்களுக்கு வேணா அவங்கவுங்க பிள்ளைய பெற்றுக்கணும். நம்ம பிள்ளைய வந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஜென்மங்கிட்ட இதுகிட்ட வந்து பேசணும், பிள்ளைய கேட்கணும்ட்டு இருந்தேன். உன்னைய முதல்ல திட்டணும், அதுதான் சரிப்பட்டு வரும். இதுங்களை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் ஒன்று பிளான் பண்ணேன். கடைசியில் மொத்த குடும்பமும் சேர்ந்து என்னையும் என் பிள்ளையும் துரத்திட்டீங்க. ஆனால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்காதீங்க. என் பிள்ளையும் என்னையும் துரத்தின பாவத்துக்கு நல்லா அனுபவிப்பீங்க.
என் வீட்டில் நான் எப்படி இருந்தேன், இந்த மாதிரி பாத்திரம் விளக்கறதுக்கு துணி துவைக்கணும் அத்தனைக்கு ஆள். என் தலையெழுத்து இந்த குடும்பத்துக்கு வந்து இம்புட்டு பாத்திரத்தையும் விளக்கி தொலைகிறதா இருக்கு. கல்லவி எப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான்னு பாரு. இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த கடவுள் கண்டிப்பாக கூலி கொடுப்பான். படுபாவி படுபாவி. என்னடி பாத்திரத்தை ஒழுங்கா தேய்ச்சி விளக்கு, அப்படியே மலமாடு கணக்கா இழுகு இழுகுன்னு இருக்காம. விளக்காமையா இருக்கு, விளக்கிட்டு தானே இருக்கு. நீ விளக்குற சத்தம்லாம் ஒன்னும் கேட்கலையே. காதை கொண்டு வந்து இங்க வைங்க, நல்லா விளக்குறேன் கேட்கும். இங்க பாரு, இந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டுன்னு வச்சுக்க, தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிவிட்டேன். போனா போகுதுன்னு வீட்டுல சோறு போடுறோம். திங்கிற சோத்துக்கு வேலை செஞ்சாதான் இங்க போட முடியும், சும்மா தண்டத்துக்குன்னு போட முடியாது. வேலையை செஞ்சுட்டு தான் சோறு திங்க முடியும். ஒழுங்கா வாய முடிக்கிட்டு வேலையை பாருடி. இருடி கிளவி இரு, என் புருஷன் மட்டும் என் வழிக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உன்னை பாரு என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு. யாரு இதெல்லாம் ஒன்றும் உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது கிடையாது. எங்க அப்பா வீட்டுல இருந்து எனக்கு சீதனமா கொடுத்து விட்ட பொருள். நல்லா பார்த்து பவுசா வேலைக்கு பளிச்சுன்னு வைக்கணும், பார்த்தா என் முகம் தெரியணும். 60 அடி கூந்தல் முகம் கொண்டு தெரிகிற மாதிரி விளக்குறேன், நல்லா விளக்குறேன்னு. நீ என்ன விளக்குவன்னு எனக்கு தெரியும். விளக்குறது ஒழுங்கா இல்லைன்னு வை, மறுபடியும் எடுத்து போடுவேன். அப்பையும் நீ தான் விளக்கணும். நம்ம தாய் இங்கேதான் உட்காந்துருக்கா. எமோய் நம்ம ஜாலியா உட்காந்துட்ட போல இருக்கு. ஆமாண்டா, ஜாலியா உட்காந்துருக்கேன். ஏண்டா நானும் 100 வாட்டி சொல்லிட்டேன், இந்த சட்டையை போடு சட்டையை போடுன்னு. சட்டையே போடுற பழக்கமே இல்லைல்ல. ஒன்று பணியாவது மாத்தணும். இப்படியே என்னை பறிய அழக பாருன்னு அப்படியே திரிகிற. ஏம்மா அடிக்கிற வெயிலுக்கு துணியை போட்டா அப்படி வெந்து போயிருதுமா, போமா அங்கிட்டு. இதான் உள்ள ஏசி போட்டிருக்குது, ஏசி ரூம்ல இருக்கிறதுக்கு என்ன போட்டுக்கிட்டு இருக்க வேண்டித்தானே. ஓ அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் காசு வேணும். 50,000 காசு வேணுமா? எதுக்கு? ஏம்மா போன் உடஞ்சு போச்சுமா, அதான். ஏன் 50,000 போன் வாங்கினாத்தான் போன்ல பேச முடியுமா? ஏன் இந்த 5,000 போன் இந்த 1,500 போன்ல பண்ண பேச முடியாதா? ஐயோ அம்மா காசை குடுனா குடுவே, சும்மா எதுக்கு 100 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? எட்டிக்கிட்டு மிதிச்சேரு வை. முதல்லையாவது வேலை வெட்டிக்கு போன ஏதாவது 10 சம்பாரிச்ச, இப்ப குடிச்சே அழிக்கிற. வேலைக்கு போற பழக்கமே இல்லை. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சேர்ந்து இந்த வீட்டுல கஞ்சி ஊத்த முடியுமா? அவ கஞ்சி குடிக்கிறதுக்கு ஏதோ பாத்திரம் மண்டத்தை கழுவி ஏதோ புழுக்க வேலை பார்த்து அவ ஓட்டி போடுற. நீ சும்மா உட்காந்துக்கிட்டு உனக்கு 50,000 கொடுத்து கிழிப்பாங்க. இங்க அச்சடிச்சுல வச்சு உட்காந்துருக்கு. என்னம்மா இப்படி பேசுற? ஒத்த மவனுக்கு நீ கொடுக்க மாட்டியா? கொடுக்க முடியாதுடா, கொடுக்க முடியாது. ஏன்னா அச்சடிச்சா வச்சிருக்குது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கு. போன் நல்லா தான் இருந்துச்சு, எப்படி உடஞ்சுது? நான் ஒன்றும் உடைக்கலம்மா, தாங்க உக்காந்துருக்கே, அதுதான் வந்து பின்னாடி பிடிச்சி அப்படியே உடஞ்சிருச்சு. அடியே நீ தான் பட்டு காரணமா? ஏ ஊம குசும்பி, ஏய் இங்க யாருடி? என்ன என்ன நொன்னேன்னு வைக்கி, வாயை பிடிச்சி தச்சு போடுவேன் பாத்துக்க. இந்த இவன் போன உடச்சு விட்டியே, 50,000க்கு யாருடி இது பண்றது? பிச்சை காசு 50,000. இந்த 50,000 நாங்களாம் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை பாரு. எங்கள் அப்பாட்ட சொன்னா இப்போ கூட 100 ஃபோனை வந்து இறக்குவார். பாத்தியாடா அவளுக்கு திமுற. இப்போ என்ன, அவருக்கு 50,000 போனு தானே, எங்கள் அப்பாட்ட சொல்லி 1,00,000 ரூபா போனை கொண்டு வந்து இறக்குறேன், போதுமா? இங்க வரு, வயிறு வத்தினாதான் கொழுப்பு குறையும் போல இருக்குது. பாவன்னு போனா போதுன்னு சோத்தை போட்டு வயிறு தொண்டைக்குழி வரைக்கும் நிறைச்சி விட்றோம்ல. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. இனி இரு, உனக்கு இருக்குது. ஆத்தாடி அத்தா, இது என்ன லைட்டு கீட்டுன்னு போட்டு சும்மா பளிச்சுன்னு அப்படியே பிரகாசமா இருக்குதே. எம்மா இந்த கடை வச்சிருக்க இடத்துல ஒரு 10 வீடை கட்டி வாடகைக்கு விட்டு நல்லா சம்பாரிச்சிடலாம் போல இருக்கே. அம்மாடி அம்மா, எவ்வளவோ பெரிய இடம். நானும் ரோட்டுக்கு வெளியே நின்று பார்த்துருக்கேன். என்னடா இப்படி இப்படியெல்லாம் இருக்கே ரூமு, எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா பயங்கரமா தான் இருக்கு. ஏ மச்சான், இந்த பைக்ல போனா எப்படி இருக்கும்? மர்கீஸ் சும்மா கெத்து கெத்து அப்படியே கூலிங் கிளாஸ கண்ணுல மாட்டி சும்மா பேண்ட் ஷர்ட்ட போட்டு சும்மா ஜம்முனி ஏறி உட்காந்து ஒரு முறுக்கு முறுக்குனே நோயி. ஒரே முறுக்க முறுக்கிக்கிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் அடுத்த நாள் ரோட்ல போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். என்னமா ரொம்ப நடிச்சுக்கிட்டு தெரியாத. ஏதோ 10,000 20,000 கட்டி எடுக்கிறதுனால ஏதோ சின்ன வண்டியா பார்த்து எடு, பார்த்தா முறுக்கி கிறுக்கின்னு. சோ ஏமா உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுமா. 10,000 20,000 அவன் வண்டி வச்சிருக்கான். 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலதான் இங்க வண்டியே. ஆத்தாடி, ஏண்டா அந்த 2 லட்சம் 3 லட்சம் இருந்துச்சுன்னு வை, 10 கறவை மாடை வாங்கி விட்டுருவேண்டா. மாடு மேய்க்கிற புத்தி உனக்கு மாடு மேய்க்கிறதுல தானே போகும். அந்த மாடை மேய்க்கணும்னா இன்னைக்கு கட்டுக்கட்டா கொண்டு வந்து நீட்டுறேன். 20,000 தானே கொடுக்குற, அப்புறம் என்ன? அந்த 20,000த்தையும் அந்த கறவை மாட்டுல இருந்து தான் வந்துச்சு. சும்மா ஒண்ணு வானத்துல இருந்து குதிக்க
ஐயோ அம்மா அம்மா ஐயோ 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 என்னால் இல்லாத திருநாளா வந்து கொடுத்தா 2500 ரூபாவா. அதுதான் நேற்று ராத்திரி கொடுத்து இன்னைக்கு காலையில 2 லட்சத்துக்கு வேட்டு வைக்கிறான். சரி சரி பெருமையை பேசாத பெருமையை பேசாத. உன் பெருமையில தீய வச்சுதான் கொளுத்தணும். பெருமையா பெருமை வெண்ணாங்கட்டி பெருமை. சரிம்மா சொல்லு, என்ன மாதிரி பைக் எடுக்கலாம்? எப்படி என்ன பைக் எடுக்குன்னா எது விலை கம்மியா அதை பார்த்து எடு. ஏம்மா இப்போ உள்ள பசங்க எவ்வளவு பெரிய வண்டியெல்லாம் ஓட்டுறாங்க தெரியுமா? அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஓட்டுறாங்க. நீ சம்பாதிச்சு வண்டி எடுத்து ஓட்டு, யார் வேண்டானே? இதுக்கே டியூல தான் எடுக்க போற எருமை. நீ ஒழுங்கா டியூ கட்டலன்னு வை, வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் கொடுத்த காசு நக்கிக்கிட்டு போயிடும். வண்டி எடுக்கும் போது அவசரப்பட்டமா பேசாத. என்ன வர்கீஸு, வண்டியெல்லாம் பாத்தியா? உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா? இத போய் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? பயங்கரமா இருக்குது. இன்னும் நிறைய வண்டியெல்லாம் உள்ள இருக்கு. என்ன மாதிரி மாடல் வேணும்னு சொல்லு, அதுக்கேத்தாப்புல பார்த்துக்கலாம். இந்த முன்னாடி வந்து எருமை மாடு மாதிரி, எருமை தலை மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்தா அப்படி சின்னூண்டா இருக்கும். சீட் வந்து புழுக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வண்டி இருக்கா? இதுக்கு நீ எருமை மாடே வாங்கி கொடுத்துட வேண்டாம். 2 லட்சம் கொடுத்து இங்க வாங்குறதுக்கு அங்க 10,000 ரூபாய்க்கு அங்க உங்க மாமன் வீட்டுல இருக்கு. அதை கூட புடிச்சிட்டு வந்துடலாம். அதுல எருமை மாடு என்ன நல்லாவே போய் சுத்திட்டு வரலாம். வாய கிண்டாத நாயே, வாய கிண்டாத. ஒழுங்கா எடு ஒரு வண்டியை. சரிம்மா, இப்போ எந்த ரேட்டில் பார்க்குறீங்க? என்ன மாதிரி வண்டி பார்க்குறீங்க? அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு 90,000. எது 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 90,000? ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 90. ஓ அந்த சைடில் இருக்கதா? அதுவும் நல்லா தான் இருக்குது. சீட்டும் நல்லா இருக்கே உக்காந்துட்டு போகிறதுக்கு. எருமை மாட்டு பையில என்னமோ சொன்னேன். 2.5 லட்சத்துக்கு தான் வண்டி இருக்கு, 3 லட்சம் தான் வண்டி இருக்குன்னு. இந்த 90,000க்கே வண்டி பாரு சூப்பரா இருக்குது. 20,000 கட்டினா மீதி 70,000 தான். அதை என்னன்னு பார்த்து எடுத்துக்குவோமா? அம்மா ஸ்ப்ளெண்டர்லாம் தாத்தா காலத்து வண்டிமா, இப்போ யூத்துமா. நானே யூத்து பழைய டெலிபோன் பூத்துன்னு ஒழுங்கா ஒரு வண்டி எடுறா. மாப்பிள வண்டி ஓட்டணும்னு வையே, போறதே தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் பின்னாடியாவது உக்காந்தா அப்படியே மெத்து மெத்தா போகணும். ஸ்பீடு பிரேக்கர்லாம் அப்படியே வண்டி போடுச்சுன்னு வச்சுக்கவே அப்படியே காத்தா போகணும். அந்த மாதிரி வண்டி இருந்தா சொல்லு. அதுக்கு நீ செத்து ஆவியா தான் போகணும். கொஞ்ச நேரம் கம்மி இருமா. வண்டி எடுக்கும் போது செத்து சுடுவேன் அப்படி இப்படி இந்த கம்மி இருமா. சப்பா ஒரு வண்டியை எடுறா. சும்மா அப்படி வேணும் இப்படி வேணும்னு. பெசட்டுக்கு இந்த ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி பார்க்குறியா? அந்த மாதிரி கூட இருக்கு. உனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லு. அந்த வண்டி வாங்கி கொடுமா, அந்த வண்டி வாங்கி கொடுமா மாமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா. ஐயய்ய இவன் வேறடா. சரிடா தம்பி, அந்த வண்டி எவ்வளவுப்பா? ஸ்டார்டிங் பிரைஸ் 3 லட்சம்மா. அத்தி 3 லட்சமா? அடே படபாவி பையலே, 3 லட்சத்துக்கு வேட்டு வைக்கலான்னு பாக்குறியா? தொலைச்சு கொண்டு போடுவேன் பாத்துக்க. சும்மா ஏதோ ஒரு வண்டி எடுறா. சும்மா ரேட் ஏதோ அதிகமா அதா பத்தி கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னமோ சின்ன பொட்டி கடைக்கா வந்திருக்கோம் அடிச்சு பேசி வாங்குறதுக்கு. நம்ம வர்கீஸ்க்காக கொஞ்சம் குறைச்சு பேசி கூட தாரோம், வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ ஒரு நல்ல வண்டியா காட்டு. சரி, இப்போ எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? ஏப்பா இப்போ வீட்டில் பார்த்தேன்னு வையே, இவனும் இருக்கான், அப்புறம் ஆறுமுகமும் இருக்கான், அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் இருக்கா. அப்படி 3 பேர் கலந்து கட்டி தான் வண்டியை ஓட்டுவாங்க. இவன் ஒருத்த மட்டும் ஓட்டுறதுக்கு இல்லை. அதனால 3 பேர் ஓட்டுற மாதிரி வயசானவர் ஓட்டணும், இந்த பயல்களும் ஓட்டணும். அந்த மாதிரி ஒரு வண்டியை காட்டியா? அதுக்கு கட்ட வண்டியில தான் போகணும். ஐயோ, வந்த நேரத்துல இருந்து 2 பேரும் அவசரமாவே பேசுறாங்களே. அந்த மாதிரி இருக்கு. பல்சர் வேணா பாக்குறீங்களா? பல்சரா? குடும்பமா ஓட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் ஓட்டுற மாதிரியே 4 பேர் கலந்து கட்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்கூட்டியை பாத்திர வேண்டிட்டாரே. அதுதான் சரிப்பா, அதுதான் சரி. ஸ்கூட்டி எடுத்துருவான், அதுதான் பரவாயில்ல. இவன் வேற அங்கிட்டு வேலை வெட்டிக்கு போவான். நடுவுலன்னா சிமெண்ட் மூட்டையை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம பால் கேனை வச்சுக்கிட்டு கூட போய் பாலை ஊற்றிக்கிட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாமல் காய்கறி, அப்புறம் இந்த மாட்டுக்கு தவிடு புண்ணாக்குன்னு எதுவும் வாங்கினாலும் முன்னாடி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கலாம், பின்னாடியும் வச்சுக்கலாம். அதுதான் சரி, அதையே வாங்கிடுவோம். அட பாவிகளா, எனக்குன்னு கடைசியில மாட்டுக்கு புண்ணாக்கு அதுக்கெல்லாம் வண்டி வாங்குறீங்க. நான் யார பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஊரே ரவுண்ட் அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில மாட்டு சாணிக்கு. என்ன வர்கீஸ், காட்டிடுவோமா? இன்ன வரைக்கும் காட்டின வரைக்கும் போதும்.
வேற ஷோரூம்ல போய் வண்டி பாத்துக்கறேன். ஏண்டா இப்ப ஸ்கூட்டி எடுத்தா என்னடா? ஆமா ஸ்கூட்டி எடுத்து நீ மாட்டுக்கு புழுக்க வாங்குறது உன் புருஷனை வச்சுக்கிட்டு ஊரே சுத்துறதுக்கு நான் வண்டி வாங்குனேன். நான் என் கட்டிக்க போறதுக்கு தான் வண்டி எடுக்கறேன். அட பாவி இன்ன வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சியாடா நீ? ஐயோ அம்மா அப்படி இல்லம்மா. கல்யாணம்னா என் பொண்டாட்டி பின்னாடி வச்சிட்டு போகும்போது நாலு பேர் பார்க்கும்போது கெத்தா இருக்கணும்லம்மா அதுக்கு தான். எப்பா ஏதோ ஒரு வண்டி எடுத்து குடியா. நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஓகேம்மா வா, மாதம் மாதம் கரெக்டாக டியூ கட்டிடணும். 1ஆம் தேதியானா அதெல்லாம் பேசிக்குவோம். ஐயோ முதல்ல வண்டியை காட்டு, அதுக்கப்புறம் டியூ கட்டறத பாத்துக்கலாம். மவனே டியூ நான் கட்ட மாட்டேன்டி, நீ தான் கட்டணும். அதெல்லாம் என் கட்டிக்க போற பொண்டாட்டி நானே வித்து கட்டி போடுவேன். ஐயோ எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான்னு தான் பேர், கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. இந்த பயலெல்லாம் கட்டிக்கிட்டு எவதான் மல்லு கட்ட போறாளோ. புல்லுக்கட்டு தூக்குறதுக்கே துப்பு இல்லாதவன் புடுப்புடு வண்டி கேட்கறானா. என்னை மருமவளே அந்த பையன் அந்த வேலையை மட்டும் செஞ்சுவிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். மற்ற எதுவும் வேலை இருந்தாலும் அதையும் மொத்தமா ஒரே சம்பளத்துல முடிச்சு விட்டுருங்க சரியா? ஏன் பையன் இல்லாதப்பட்டவங்கன்னா உங்களுக்கு அப்படி என்ன? மொத்த வேலையும் ஒரே சம்பளத்துல கொடுத்து முடிச்சிடலான்றீங்க. ஏண்டி 10 காசு சேர்க்கணும்னு நினைக்க மாட்டீங்களாடி? அப்படியே மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துடணுமா? ஊர் உலகத்துல எல்லாம் பாரு, வேலை செஞ்சதுக்கு கூலி கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன காசு கொடுக்கத்தானே போறோம், கொடுக்காம ஏமாத்தவ போறோம்? மொத்த வேலையும் வாங்கிட்டு கொடுக்க போறோம். இங்க பாரு அப்பாயி, அந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிட்டேன். பாத்தியாடி என்ன புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்க? பெரிய மனுஷன் கூட பார்க்காம எப்படி எதிர்த்து பேசுறான்னு பாரு. அத்தை அவ சொல்றது சரிதானே. ஒருத்தர் நமக்கு இலக்காரமா வேலைக்கு ஆள் கிடைக்கணும்னு மொத்த வேலையை அவங்க தலையில கட்டக்கூடாது. அதுக்குன்னு மட்டும்தான் உங்க பையன் பேசியிருக்காரு. அதுக்கான கூலியை தான் வாங்குவாங்க. மற்றதெல்லாம் செஞ்சா அதுக்கு அதிகமா ஆகும். ஏண்டி இந்த வீடு கட்டும் போது அம்புட்டு வேலையும் செய்வானுங்க. இவன் ஒரு டேங்க் தானே சுத்தம் பண்ண போறான். அந்த இதுக்கு இவ்வளவுதான். விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு. இப்ப என்ன கம்மியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க? விலைவாசின்னு ஒண்ணு வாய அடைச்சு புடுவீங்க. நிலமெல்லாம் ரொம்ப தான் அடைச்சிருக்குது. பாசம் முற்ற அளவுக்கு வைக்கக்கூடாது. ஐயோ இந்த பொண்ணு இருக்குன்றனால தான் இங்கே நான் வேலைக்கே வரலன்னு. அவரு தான் நீ போ, நான் அங்கே வெளியே போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொன்னனால வந்துட்டேன். ஷோ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கேக்குதா இல்லையா? ஏங்க இது உங்கள் வீடுங்க, தயவு செஞ்சு இங்கே அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. போங்க, யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க. யாரும் பார்த்து தப்பா நினைக்க மாட்டாங்க. வந்ததுலேருந்து ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தாங்க பூஸ்ட், குடிச்சிட்டு வேலையை பாருங்க. ஏங்க எனக்கு டீ கொடுத்தாங்க அப்பயே, அதுவே நான் குடிச்சிட்டேன். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், குடிங்களே. ஐயோ ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் எல்லாரும் வெளியே தான் உட்காந்துருக்காங்க. காதில் கிட்ட பிரச்சனை ஆயிருங்க. தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. இதை குடிங்க, நான் போகிறேன். இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இதை குடிச்சிட்டிங்கன்னா நான் போயிடுவேன். கொடுங்க, குடிங்க. குடிச்சிட்டேன், முதல்ல கிளம்புங்க. ஏங்க உங்களுக்கு என்ன சுத்தமாகவே பிடிக்கலையா? ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் எல்லாம் வெளியே தாங்க உட்காந்துருக்காங்க. தயவு செஞ்சு போங்க. ஏங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் என்ன பண்ணால் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்க? ஐயோ ஆண்டவனே, உங்களுக்கு புரியலையா? உங்கள் தகுதி வேறுங்க, என் தகுதி வேறுங்க. நான் ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டேங்க. மறுபடியும் அனுபவிக்க என் உடம்புல தெம்புலங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க மேடம். மேடமா? இப்போ கூட பாருங்க, நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, நான் வாங்குற இடத்துல இருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுது? நான் தொழிலாளி, நீங்கள் முதலாளி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. ஏணி வச்சா எட்டாதுன்னு எப்படிங்க சொல்கிறீங்க? யாருமே முயற்சி பண்ணி முன்னேறினா முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே. ஏம்மா உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்காங்க, தயவு செஞ்சு போங்க மேடம். நீங்கள் என்னதான் என்னை விரட்டினாலும் நான் தேடி தான் வருவேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தேடி வர முடியாத இடத்துக்கு நான் போயிடுவேன். தயவு செஞ்சு என் விஷயத்தில் தலையிடாமல் போங்கங்க.